بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموه الناس، أو كما قال عليه الصلاة والسلام. رواه ابن ماجه. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹுவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் இடேற்றமும் எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னார்களை அணுவணுவாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமம் பர்யந்தம் வரக்கூடிய முஃமினான ஆண்கள், பெண்கள் அன்பர்கள் மீது உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் நம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுவை அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமியர்களின் பொது வருடமாகிய ஹிஜ்ரி 1447 முதலாவது மாதமான முஹர்ரமுடைய மாதத்தின் முதலாவது தினம், முதலாவது ஜும்மாவை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வல்ல நாயன் அல்லாஹ் இவ்வருடத்தை, இவ்வாண்டை மறுமலர்ச்சி மிக்க ஒரு ஆண்டாக நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுவை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட, அல்லாஹுடைய கடமைகளை மேலாக எடுத்து நடந்து அவனால் தடுக்கப்பட்ட தடைகளை விலக்கி வாழ்ந்து அவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் குடும்பத்தோடு அடைந்து நாம் அனைவர்களும் அவனுடைய சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி அருள்வாராக. அன்பானவர்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமியர்களின் புது வருடத்தின் புது மறுமலர்ச்சியாக முதலாவது ஜும்மாவிலே ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி உங்கள் முன்னம் கொஞ்ச நேரம் பேசலாம் என்பதாக நினைக்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதுதான் வாரிசுரிமை சட்டம். ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய வலது காதில் அதானும் இடது காதில் இகாமத்தும் சொல்லுவதிலிருந்து அந்த குழந்தை மரணித்து அதனுடைய அது விட்டுவிட்டு செல்லக்கூடிய
அத்தனை அனந்தர சொத்துக்களுக்கும் அழகான முறையில் வழிகாட்டல் நிரம்பிய ஒரு மார்க்கத்தை, அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ளார். அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த வாரிசுரிமை சட்டத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயந்தார்கள். மக்களினுடைய அசமந்த போக்கின் காரணமாக இந்த சட்டம் மக்களை விட்டும் இல்லாமல் போய்விடுமோ என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பயந்த ஒரு சட்டம் இந்த வாரிசுரிமை சட்டமாக இருக்கின்றது. வாரிசுரிமை சொத்து என்றால் என்ன? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாரிசுரிமை சட்டம் வடிவத்தில் மக்கள் அறிவீனமாக இருக்கிறார்கள். வாரிசுரிமை என்பது என்ன? இஸ்லாம் எதை சொல்லுகிறது? வாரிசுரிமை சொத்து என்பதாக எதனை சொல்லுகிறது? வாரிசுரிமை சொத்து என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் வஃபாத்தாகுகிறான். அவன் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அவன் மரணிக்கும் பொழுது அவன் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஏழையாக சாதாரண ஒரு மனிதராக இருக்கலாம். அவன் மரணத்தின் பின்னால் விட்டு செல்லக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்துக்கும் பேருதான் வாரிசுரிமை சொத்து என்பதாகும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு அல்லாஹ் தனி சட்டத்தை வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ஏராளமான சட்டங்களை கூறியிருந்தாலும் அந்த சட்டதிட்டங்களில் உதாரணமாக தொழுகையை எடுத்துக்கொண்டால் குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கிறான், சுருக்கமாக அதனை பேசியிருக்கிறான். ஏன்? குர்ஆனில் தொழுகை 5 தொழுகைகளை கூட ஒரே இடத்தில் அல்லாஹ் பேசியது கிடையாது. அதனுடைய விரிவான சட்டதிட்டங்களை விளங்க வேண்டும் என்றிருந்தால் சுன்னாவுக்கு மனிதன் ஹதீஸுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் ஜகாத்தை பற்றி பேசியிருக்கிறான். ஜகாத் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாக பேசியிருக்கிறார். அது யாரிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், எதிலிருந்தெல்லாம் ஜகாத் வசூலிக்கப்பட வேண்டும், இது எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும், எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விரிவான சட்டங்களை தெரிய வேண்டும் என்றிருந்தால் அந்த மனிதன் சுன்னாவை ஹதீஸை நாட வேண்டியிருக்கிறது. ஃபிக்ஹுடைய உலமாக்களினுடைய கிதாபுகளின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று குர்ஆனில் அல்லாஹ் நிக்காஹை பற்றி பேசியிருக்கிறான், ஃபஸ்ஹை பற்றி பேசியிருக்கிறான், இத்தாவை பற்றி பேசியிருக்கிறான், தலாக்கை பற்றி பேசியிருக்கிறான், நஃபகத்தை பற்றி பேசியிருக்கிறான், முஆமலாத் கொடுக்கல் வாங்கலை பேசியிருக்கிறான், ரபாஅத் பாலூட்டும் சட்டத்தை பேசியிருக்கிறான், ஜினாயாத் குற்றவியல் சட்டங்களை பற்றி பேசியிருக்கிறான். இதனுடைய சுருக்கமான ஒரு சட்டத்தை தான் அது குர்ஆனில் நமக்கு பார்க்க முடியுமாக இருக்கிறது. அதனுடைய விரிவான சட்டதிட்டங்களை பார்ப்பதாகில் அதற்கு சுன்னாவுக்கு ஹதீஸுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டம் நமக்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் வாரிசுரிமை சட்டம் என்று சொல்லும் பொழுது இது 100% சட்டங்களை அது குர்ஆனில் அல்லாஹ்வே பேசி முடித்து விட்டான். அவனே அதில் பேசிவிட்டான். அதற்கு நபியவர்களுக்கு கூட இடம் வைக்கல. அனந்தர சொத்துடைய சட்டங்களை பத்தி பேசுறதுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் ஒரு 10% தான் இடம் வைத்திருக்கிறானே ஒழிய 190% சட்டதிட்டங்களை அல் குர்ஆனில் அவனாகவே பேசி முடித்து விட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா நிசாவில் 11வது மற்றும் 12வது ஆயத்தின் மூலமாகவும் சூரத்துல் நிசாவினுடைய கடைசி ஆயத்தின் மூலமாகவும் வாரிசுரிமை சட்டத்தினுடைய 90% சட்டங்களை அல் குர்ஆனில் அல்லாஹ்வே பேசி முடித்து விட்டான். கவலையான விடயம் என்ன தெரியுமா? இந்த வாரிசுரிமை சட்டத்தில் 90% சட்டங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. 10% சட்டங்களை தான் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹிகுல் ஃபராயிப பிஅஹ்லிஹா.
இந்த வாரிசுரிமை சொத்துக்களை யாருக்கு தகுந்த உரிமைகள் இருக்கின்றதோ அவர்களுக்கு அதனை சேர்த்து விடுங்கள், அதனுடைய பங்குகளை சேர்த்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த வாரிசுரிமை சட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ரிஉல் குர்ஆன மின் அர்பஅ அல்லது ஹுதுல் குர்ஆன மின் அர்பஅ, குர்ஆனை நீங்க எனக்கு இறங்கியது போல நீங்க படிக்கணுமாக இருந்தா 4 சஹாபாக்கள்கிட்ட படித்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த 4 சஹாபாக்களிடத்தையும் அல் குர்ஆனை நீங்க அழகாக கற்றுக்கோங்க. ஒன்னாவது சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்துல குர்ஆனை படிச்சுக்கோங்க. அதே போல உபய் இப்னு கஅப் இடத்துல குர்ஆனை படிச்சுக்கோங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல குர்ஆனை கற்றுக்கோங்க. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா இவர்களிடத்துல நீங்க அல் குர்ஆனை படித்துக்கோங்க. அந்த காலத்துல ஒவ்வொரு துறையிலையும் தேர்ச்சி பெற்றவர்கள் இருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலமுஹும் பில் ஹலால் வல் ஹராம் முஆத் இப்னு ஜபல். ஹலால் ஹராம பத்தி படிக்கணுமா முஆத் இப்னு ஜபல்ட்ட படிச்சுக்கோங்க. ஃபராயித், நீங்க இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வராசத்து அனந்தர சொத்துடைய சட்டங்களை படிக்கணுமா அஃபரபஹும் ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு சாபித் இடத்துல படிங்க. ஃபஇன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம், இது இல்முடைய அரைவாசி. வஹுவ இல்முன் யுன்ஸா, இந்த இல்மு உலகத்துல மறக்கடிக்கப்படும், இது மக்களிடத்துல இது இருக்காது. வஹுவ அவ்வலு மா யுன்ஸஅ மின் உம்மத்தி, இது என்னுடைய உம்மத்துல முதலாக கலட்டப்படக்கூடிய அறிவாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் இதனுடைய 90% சட்டத்தை அவனாகவே பேச வேண்டும் என்ற ஒரு காரணத்தை உலமாக்கள் கிதாபுகள்ல எழுதும் பொழுது இதற்கு 3 காரணங்களை சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ் இந்த வாரிசுரிமை சட்டத்தை அவனாக பேசியிருக்கிறான்? இதுல ஏன் நபியவர்களுக்கு கூட இடம் வைக்காமல், சஹாபாக்களுக்கு கூட பேசுறதுக்கு இடம் வைக்காமல், பின்னால வரக்கூடிய ஐம்மாக்களுக்கு எழுதுவதற்கு இடம் வைக்காமல் யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் என்ற ஆயத்துல, இந்த ஆயத்து தொடக்கம் இந்த சூரத்துல் நிசாவுடைய கடைசி ஆயத்தை முழுமையாக அல்லாஹ் கூறி இதுல முழு சட்டத்தையும் பேசுவதற்குரிய காரணம் என்ன? உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்துல மனிதன் மனிதனை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறான். இன்று சகோதரங்கள் உயிருக்கு உயிராக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தருணம் வரும் பொழுது அல்லது நண்பர்கள் உயிர் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒரு கட்டம் வரும் பொழுது ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனுக்கு அல்லது ஒரு சகோதரன் இன்னும் ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிறான். எனக்கு 2 கடைகள் இருக்கின்றன அல்லது 2 வீடுகள் இருக்கின்றன. நண்பன் கஷ்டத்தில் இருக்கிறான், சகோதரன் கஷ்டத்தில் இருக்கிறான். ஒரு கடையை எடு, நீ பொறுப்பாக நின்று செய், இந்த வீட்டில நீ வாழு, எனக்கு 2 வீடு இருக்கிறது, இந்த வீட்டுல உனது குடும்பத்தோடு வாழு என்று நண்பன் உதவி செய்கிறான், சகோதரன் உதவி செய்கிறான். காலம் செல்லுகிறது, காலம் கடந்து செல்லுகிறது. அந்த 1 வருடம் 5 வருடமாக 10 வருடங்களாக 15-20 வருடங்களாக ஒரு கொடையாக உதவியாக நண்பன் செய்த அந்த உபகாரத்துக்கு கொஞ்சம் காலம் செல்ல அவன் வியாபாரத்தில் முன்னேறி வர, அவன் தொழில் துறவுகளில் முன்னேறி வர நண்பன் கேட்கிறான், எனது வீட்டை கொடுக்கலாமா, எனது கடையை உனக்கு திருப்பி தர முடியுமா என்று கேட்க அவன் சொல்லுகிறான், யாருடைய கடை, இது யாருக்கு சொந்தமானது? பத்திரங்களை முன்வைக்கிறான், போலி பத்திரங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான். இது எனக்கு சொந்தமானது, இவ்வளவு காலம் நிலுவையிலே இருக்கிறது, இதன் மூலமாக நான் வியாபாரத்தை டெவலப் பண்ணிருக்கிறேன், இந்த கடையை நான் பெயர் போட்டு ஃபேமஸ் ஆக்கி இருக்கிறேன், கொடிகட்டி பறக்கக்கூடிய வியாபாரம், இது என்னுடையது அல்ல, இது என்னுடையது என்று பேசுகிறான். இது என்னுடைய வீடு அல்ல, இது 20 வருடம் குடிகொண்டவன் நான், இது என்னுடைய வீடு என்று சொல்கிறான்.
உதவி செய்தவனுக்கு உபத்திரம் நடக்கிறது, ஏமாற்றம் நடைபெறுகிறது. அங்கு மக்கள் உலகத்திலே ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இவ்வாறு இந்த ஏமாற்றம் செய்யக்கூடிய மக்கள் இருப்பதன் காரணத்தினால அல்லாஹுவே இந்த வாரிசுரிமை சட்டத்தையும் ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால உலகத்திலே மக்கள் இவ்வாறு ஏமாற்றம் செய்ய முடியுமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் மரணத்தின் பின் தாராளமாக ஏமாற்றுவார்கள். அதனால் அல்லாஹுவே இதனுடைய சட்டத்தை பேசிவிட்டான். ஒரு மரணத்தின் பின்னால் யாரும் யாரையும் ஏமாற்றிவிடக் கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஅத் இப்னு ரபி அவருடைய மனைவி வருகிறாள். அவளுடைய 2 பெண் மக்களையும் அழைத்துக் கொண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் எனது கணவன் சஅத் இப்னு ரபி ஒரு செல்வந்த மனிதர், உங்களுடன் உஹதுடைய யுத்தத்திலே கலந்து கொண்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அவருடைய மரணத்துக்கு பின்னால நான், அதாவது கணவனை இழந்த ஒரு மனைவியாகவும் ஒரு விதவையாகவும், எனது பெண்கள் பெற்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனாதைகளாகவும் ஆகிவிட்டோம். எனது 2 பெண் பிள்ளைகளுக்கும் எனக்கும் வர வேண்டிய எனது கணவனுடைய சொத்துக்களை சஅத் இப்னு ரபி என்ற கணவனுடைய சகோதரன் அபகரித்துக் கொண்டு விட்டான். எப்ப என்ற கணவன் உஹதுல மௌத்தாகிட்டாரோ, ஷஹீதாக்கப்பட்டு விட்டாரோ, அப்ப சகோதரனுடைய எனது கணவனுடைய சகோதரன் எனக்கும் எனது மகனுக்கும் மகள்மார்களுக்கும் வர வேண்டிய சொத்துக்களை எடுத்துக் கொண்டு விட்டார்கள். உங்களுக்கு தெரியும் நபி அவர்களே, இவங்க 2 பேரும் என்ற கணவனுடைய மகள்மார்கள் இருவரும் உஹதுடைய யுத்த களத்துல ஷஹீதாக கொலை செய்யப்பட்டார்கள். இவர்களுடைய சாட்சா இவங்க 2 பேருக்கு வர வேண்டிய சொத்தை எடுத்துட்டாங்க. பலம் எத அலகுமா மாலன், எந்த ஒரு சொத்தையும் நீங்க அவங்க விட்டுட்டு போகல. வலாயின் கஹானி இல்லாவினால், உங்களுக்கு தெரியும் பணம் இல்லாம இவங்க 2 பேரையும் கட்டி கொடுக்க முடியாது, திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களிடத்தில் இந்த முறைப்பாடு சொல்லவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யக்பில்லாஹு ஃபீ தாலிக். சஅத் இப்னு ரபியுடைய மனைவிக்கும் அந்த மகள்மார்களையும் பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான், உங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் ஆயத்து இறக்குவான். கொஞ்சம் நாள் செல்லல்ல அல்லாஹ் ஆயத்து இறக்குகிறான். யூசிகுமுல்லாஹ், அல்லாஹ் கடமையாக்குகிறான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன். அப்பதான் அல்லாஹ் இந்த மீராசுடைய சட்டத்தை, ஆயத்துல் மீராஸை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக ஆக்கிவிட்டான். ஃபரீதத்தன் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கடமை. நீங்கள் உங்களுக்கு, அதாவது ஒரு ஜோடி குழந்தைகள் இருந்தால், ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் இருப்பார்கள் என்றிருந்தால், உதாரணமாக ஒரு கணவன் மரணிக்கும் பொழுது அவன் விட்டுவிட்டு செல்லக்கூடிய சொத்து 1 கோடி பெறுமதியாக இருந்தால், அவன் விட்டுவிட்டு செல்லக்கூடிய சொத்து 1 கோடி பெறுமதியாக இருந்தால், ஒரு ஆண் குழந்தை 2 பெண் குழந்தைகள் இருப்பார்கள் என்றிருந்தால், 2 பெண் குழந்தைகளுக்கு போக வேண்டிய சொத்து ஒரு ஆண் குழந்தைக்கு செல்ல வேண்டும். எனவே 1 கோடி பெறுமதியான சொத்து இருக்கும் பொழுது 50 லட்சம் ஆண் குழந்தைக்கும் 25 லட்சம் மீது 2 பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சட்டம் பேசுகிறான். முதலாவது சொல்லுகிறான், இவ்வாறு உங்களுக்கு ஒரு ஜோடி குழந்தைகள் இருக்கும் என்றிருந்தால், ஒரு ஆண் குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் இருக்கும் பொழுது 2 பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சொத்து ஒரு ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். விட்டுவிட்டு செல்லக்கூடிய அந்த குழந்தைகள் பெண்களாக மாத்திரம் இருந்தால்
ஒரு தகப்பன் மரணிக்கும் பொழுது அவன் விட்டுவிட்டு செல்லக்கூடிய குழந்தைகள் பெண்களாக மாத்திரம் இருந்தால், அந்த ஒரு பெண்ணாக மாத்திரம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு 50% 2/1 வழங்கப்பட வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அதிகமாக 2 பெண்கள் அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு 3/2 66% 166% வழங்கப்பட வேண்டும் என்பதாக அல்-குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். மரணித்தவருக்கு குழந்தையுடன் தாயும் இருந்தால் அந்த தாய்க்கு வழங்கப்பட வேண்டிய பகுதி 6/1 116% வழங்கப்பட வேண்டும். குழந்தைகள் இல்லை, மரணித்த மையத்துக்கு தாய் இருக்கிறாள், குழந்தைகள் இல்லை என்றிருந்தால் அந்த தாய்க்கு அதாவது 3/1 வழங்கப்பட வேண்டும். 33% வழங்கப்பட வேண்டும் என்பதனை அல்-குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். மரணித்தவர் கணவனாக இருக்க மனைவிக்கு குழந்தைகளும் இருந்தால், மனைவியுடன் குழந்தைகளும் இருந்தால் 8/1 அதாவது 100க்கு 12.5% வழங்கப்பட வேண்டும். 100க்கு 12.5% அந்த மனைவிக்கு வழங்கப்பட வேண்டும். குழந்தைகள் இல்ல, கணவன் மரணித்து விட்டான், குழந்தைகள் இல்ல, மனைவி மாத்திரம் இருக்கிறார் என்றிருந்தால் அந்த மனைவிக்கு முழு சொத்தையும் 4/1 25% வழங்கப்பட வேண்டும் என்பதாக அல்-குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். மரணித்தது பெண்ணாக இருந்தால் அந்த கணவனுக்கு குழந்தைகள் இருந்தால் கணவனுக்கு 4/1 25% வழங்கப்பட வேண்டும். குழந்தைகள் இல்லாத பொழுது 100க்கு 50% அதாவது அரைவாசி 2/1 வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த துல்லியமான சட்டத்தை இந்த சஅத் இப்னு ரபியுடைய மனைவியுடைய விடயத்துல அல்லாஹ் முழு குர்ஆனிலேயும் இந்த சட்டங்களை பேசிட்டான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கவும் இந்த பெண்மணியையும் அந்த குழந்தைகளையும் அழைத்து சஅத் இப்னு ரபியுடைய சகோதரனையும் அழைத்து சொன்னார்கள், பெண்ணே, உங்களுக்கு 8/1 வழங்கப்பட வேண்டும், 12.5% இந்த பெண்களுக்கு 3/2 66% வழங்கப்பட வேண்டும். மிகுதமானதுதான் அந்த குழந்தையுடைய சாட்சா சஅத் இப்னு ரபியுடைய சகோதரனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி அனுப்பிவிட்டார்கள். அங்கு ஒரு ஆண் குழந்தை சஅத் இப்னு ரபியுக்கு இருந்திருந்தால் அந்த பங்கிலே அந்த சொத்திலே சஅத் இப்னு ரபியுடைய சகோதரங்களுக்கு எந்த ஒன்றும் இருந்திருக்காது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலகத்தில் இந்த மனிதன் ஏமாற்றப்படுவதை போன்று மரணத்துக்கு பின்னால எந்த ஒரு மனிதரும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, மோசடி செய்து விடப்படக்கூடாது என்பதனால் தான் அல்லாஹ் இதனை பேசியிருக்கிறான். இரண்டாவது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், பெரும்பாலும் அனந்தர சொத்துடைய விடயத்துல பிரச்சனைகள் வரும் என்று இருப்பது அந்த மனிதன் மரணிக்கும் பொழுது பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள். அப்பொழுது பருவ வயதை அடையாத பிள்ளைகளுடைய சொத்து அனாதையுடைய சொத்து. இந்த அனாதையுடைய சொத்தை அபகரிப்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மா இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. இந்த அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுவது இருக்குது, இது நெருப்பை சாப்பிடுவது. அவர்கள் சாப்பிடுவது சோறை ரொட்டியை அல்ல, அவர்கள் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். இந்த நெருப்பு பொல்லாதது, இது பயங்கரமானது. அல்லாஹ் மக்களுக்கு இந்த நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பு வழங்கவே அவனாகவே இந்த சொத்தை பிரித்திருக்கிறான். மூன்றாவது உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த சொத்து பிரிவின் பொழுது பங்கு வைக்கும் பொழுது அநியாயங்கள் நடக்கும் என்ற ஒரு தோரணையில் குடும்பங்கள் அவர்களுக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படும். சொத்து பிரிக்கும் பொழுது சகோதரங்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், குடல்வாய் ஜனங்கள், தாய் தந்தை, சகோதரன், மாமா மாமி எல்லாரும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் லஅனத் செய்யக்கூடிய ஒரு பாவம் இருக்கும் என்றிருந்தால் அந்த குடும்பங்கள் பிரிவதுதான். குடும்பம் பிரிந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாயிக லஹுமுல் லஅனா. யாரு சகோதரங்களை துண்டித்து, சகோதரியை துண்டித்து, உறவை துண்டித்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்கிறது.
ஹதீஸ்ல நபி அவங்க முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது ஜகாத்த வசூலிக்க அனுப்பும் பொழுது சொன்னாங்க, முஆதே நீங்க யமனுக்கு போறது சரி, அங்க யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க. இத்தகி தஅவத்தல் மظلوم, அவன் பதுவா செஞ்சிட்டான்டா, லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவன் பதுவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரை இல்ல, அதை மட்டும் பயந்துகோங்க. யாரையும் அநியாயமாக துன்புறுத்தாதீங்க. அநியாயக்காரன், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுவா பயங்கரமானது. அவன் பதுவாவுக்கு பவர் இருக்கும் என்றால் அது குர்ஆன்ல அல்லாஹ் பதுவா செய்கிறான், குடும்பத்தை யாரு பிரிகிறார்களோ அவர்களுக்கு ஏண்ட லானத் இருக்குது என்று. அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உட்பட்டவர்களுக்கு சரியான வாழ்க்கை உலகத்துல வாழ முடியுமா? அல்லது கண்மூடினதற்கு பின்னாலதான் கபர்ல மஹ்ஷர்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் அடைந்து கொள்ளலாமா? எனவே இந்த குடும்பங்கள் பெருந்திடக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான் அல்லாஹ் இதை நீங்க பிரிச்சிடாதீங்க, நான் பிரிச்சுட்டாரேன். உங்களுக்கு ஜோடி குழந்தை இருந்தா இப்படி, பெண் குழந்தைகள் இருந்தா இப்படி, ஆண் குழந்தை இருந்தா இப்படி, இவங்க இருந்தா இவங்களுக்கு பங்கு இல்ல, இவங்க இருந்தா இவங்களுக்கு பங்கு குறையும், இவங்க இல்லாட்டி இவங்களுக்கு பங்கு கூடும், இப்படி எல்லாம் அல்லாஹ் சட்டத்தை பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல வாழ்ந்த நல்ல மனிதர்கள் என்றெல்லாம் யாரெல்லாம் பெயர் பெற்றார்களோ அவர்கள் இந்த வராசத்துடைய விடயத்தில் எப்படி நடந்திருக்கிறார். இமாமுனா இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சிஃபத்து ஸஃப்வா என்ற ஒரு கிதாபில் எழுதுறாங்க. ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. ஒரு மனிதர் திருமணம் முடிச்சு வாழ்ந்து வருகிறார். வசதியான மனிதர், தாபிஊன்கள்ல ஒரு மனிதர் குடும்பத்தோட மனைவியோட சந்தோஷமாக வாழ்றாரு. கொஞ்ச காலம் போக அவருக்கு இன்னும் ஒரு மனம் முடிக்கணும், இன்னும் ஒரு திருமணம் முடிக்கணும் என்ற தேவை. அவருக்கு பிள்ளைகளும் இருக்கின்றது. ஆனாலும் மனைவியிடத்துல சொல்லாம இரகசியமாக வேறொரு ஊர்ல போய் திருமணம் முடிச்சுட்டாரு. இந்த செய்தி முதல் மனைவிக்கு ஏதோ ஒரு விதத்தில் கேள்விப்படுகிறது. அடிமை பெண்ணை அனுப்பி இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, உண்மையான்னு பார்த்துட்டு வா சொன்னாங்க. விசாரிச்சுட்டு வந்து உண்மைதான். அப்ப போய் அந்த பெண் யாரு, எங்க இருக்கிறாங்க, யார் இந்த பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு வான்னு அனுப்பினாங்க. அது போல அவள் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து சொல்லவும் அந்த மனைவி சொன்னால், இது எனக்கும் உனக்கும் மத்தியில் இருக்கட்டும், யாரிடமும் சொல்லிடாது. குடும்பம் இப்படியே போகுது. இவள் கணவனிடத்துல கேட்கவும் இல்லை, கணவன் மனைவியிடத்துல சொல்லவும் இல்லை. அவர் 2 மனைவிமார்களோடும் வாழ்ந்து வருகிறார். முதலாவது மனைவியோடும் சந்தோஷமாக இருக்கிறார், 2வது மனைவியோடும் வாழ்ந்து வருகிறார். ஆனால் முதலாவது மனைவிக்கு இந்த சம்பந்தமாக எதையும் கூறல. கொஞ்ச நாட்களுக்கு பின்னால கணவன் வசதியான மனிதர் மரணித்து விட்டார். இப்ப முதல் மனைவிக்கு அதாவது தெரியும் 2வது ஒரு மனைவி இருக்கிறார். என்ன செய்கிறார்? அடிமை பெண்ணை கூப்பிட்டு சொல்கிறார், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதனால எனக்கு இதுல பங்கு 8/1 12.5 விகிதம், 100க்கு 12.5 விகிதம். பிள்ளைகள் இருக்கிறாங்களே, மனைவியோட பங்கு என்ன? 12.5 விகிதம், 100க்கு 12.5. அப்ப 8 அதாவது 8/1. இந்த 12.5 விகிதத்துல எனக்கு இன்னும் ஒரு கூட்டும் இருக்குது. யாரு? சக்களத்தி ஒருத்தர் இருக்கிறார். அவளுக்கு இவளை தெரியாது, ஆனாலும் இவருக்கு சொத்தை அபகரித்துக் கொள்ளலாம். ஆனாலும் என்ன செஞ்சால் அந்த 12.5 விகிதத்துல எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கொள்ளணும். அந்த அவளுக்கும் இவரை 50 போகணும். கொடுத்து அனுப்பினால் கொண்டு போய் அந்த பெண்ணிடத்துல கொடுத்துட்டு வா, கணவன் முஃபாத்தாகிட்டாரு, அவளுக்கு போக வேண்டிய சொத்து என்பதாக. அங்கு போய் வீடு கட்டப்படுகிறது. இப்படித்தான் நம்மளோட கணவன் மரணித்து விட்டார். அவருடைய முதலாவது மனைவியுடைய பங்கிலிருந்து அரைவாசியை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள், கபூல் செய்து கொண்டது. அவள் கூறுகிறாள், நான் திருமணம் முடித்து அவரோட வாழ்ந்தேன் தான், ஆனால் எனக்கும் அவருக்கும் மத்தியிலே ஒரு தகராறு ஏற்பட்டு என்னை முத்தலாக் செய்து விட்டார். நான் இப்ப இத்தாவில் இருக்கிறேன், முத்தலாக்குடைய இத்தாவில் இருக்கிறேன். முத்தலாக் சொல்லப்பட்ட பெண்மணிக்கு வராசத்துல பங்கு இல்லை, இது முழுமையாக அவளுக்கு போக வேண்டியது கொடுத்து திருப்பி அனுப்புகிறார். எவ்வளவு அழகான வழிகாட்டல்கள், எவ்வளவு அழகான முறைகள் இந்த சாலிஹான பெண்களிடத்துல, அந்த சலஃபு சாலிஹின்ற இடத்துல இருக்கிறது. அண்மையில கராச்சியில அதாவது வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் தான் தஃபி உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாப்பா முஃப்தி ஷஃபியா 1976 வஃபாத்தாகிறார்கள். ஜனாசாவுக்கு பாகிஸ்தானுக்கு கராச்சிக்கு இந்தியாவிலிருந்து
பெரும் திரளான மக்கள் ட்ரெயின் மூலமாக வருகிறார்கள். அந்த வந்த மக்கள்ல ஒருத்தர் தான் டாக்டர் அப்துல் ஹை ஆரிஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பல முறைவுகளை கொண்ட ஷேக் ஒருத்தர். இவங்களும் வருகிறார்கள். அங்கே அவர்களுடைய முஃப்தி ஷஃபியுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் எல்லாரும் இந்தியாவில் இருந்து வந்தவங்க திரும்புறாங்க. முஃப்தி ஷஃபியுக்கு டிக்கெட் கிடைக்கல. அன்றைக்கு அவர்களுக்கு பாகிஸ்தான்ல தங்க வேண்டிய ஒரு நிலைமை. முஃப்தி ஷஃபியுடைய மகன் தகி உஸ்மான் இந்த இலங்கையிலும் கூட நடைபெறக்கூடிய இஸ்லாமிய வங்கிகள்ல ஒரு ஆலோசகராக பாகிஸ்தானை சேர்ந்த முஃப்தி தகி உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள், ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இவர்கள் முஃப்தி ஷஃபியுடைய ஜனாசாவுக்கு கலந்து கொண்ட, வாப்பாட ஜனாசாவுக்கு கலந்து கொண்ட டாக்டர் அப்துல் ஹை ஆரிஃபி அவர்களை அழைத்து கொண்டு தனது மதரசாவுல தங்க வைக்க அழைத்து செல்கிறார்கள். அங்க போனா அந்த விருந்தாளி, அந்த ஷேக் சொல்றாங்க, கடுமையான தலைவலியாக இருக்குது, என்ன செய்யறது? இவங்க மகன் முஃப்தி ஷஃபியுடைய மகன் முஃப்தி தகி உஸ்மானி அவங்க போய் வாப்பாட பாம் இருக்குதுன்னு எடுத்துட்டு வந்து, எங்கட வாப்பாவுக்கு தலைவலி வந்தா முஃப்தி ஷஃபியை பாவிக்கிற இந்த பாமை தான் இதாங்க பாவிங்கன்னு கொடுக்குறாங்க. டாக்டர் அப்துல் ஹை ஆரிஃபி சொல்றாங்க, நாங்க தான் நம்மளோட வாப்பாவை அடக்கிட்டோம். முஃப்தி சாப், நாங்களோட வாப்பாவை அடக்கிட்டோம். இந்த பாம்ல உங்களுக்கு போல உங்களோட அம்மாவுக்கும் பங்கு இருக்குது, உங்களோட சகோதரங்களுக்கும் பங்கு இருக்குது, எல்லாருக்கும் இதுல வராசத்துடைய சட்டம் இருக்குது. இது எப்படி எனக்கு ஹலாலாகும் அப்படின்னு கேட்காங்க. சொல்றாங்க முஃப்தி தகி உஸ்மானி, இப்பதான் நான் விளங்கிக் கொண்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر. விட்டு விட்டு செல்லக்கூடிய சுருக்கமாக சொல்கிறேன், சொத்துகளில் குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த குறைவாக இருந்தாலும் சரி என்பது விளக்கம் தஃசீர் எனக்கு இப்பதான் விலகி செய்யலாம். வாப்பா இருக்கிறதுல பெட்ரோல் கார்டுல 12 இருக்குது அல்லது 10 இருக்குது, 2 போட்டுட்டு மௌத்தாயிட்டாரு, பேலன்ஸ் 8 10 இருக்கும்டா, அதுல வராசத்து இருக்குது, அதுல வராசத்து இருக்குது. அது யாருக்கும் பாதிச்சிடவே இல்லாது. அது பிள்ளைகள் சரி சமமாக இஸ்லாமிய முறைப்படி பிரிச்சு கொள்ளணும். அன்பானவர்களே, இன்று நாம் என்ன செய்கிறோம்? எங்களுக்கு தேவையானங்களுக்கு கொடுக்கிறோம், தேவையில்லான்னு நினைக்கிறாக்களை நாங்க கொடுக்காம தடுக்கிறோம். சிலாக்கள் நினைச்சுக்கிறாங்க, இது என்ன வாப்பட ஓச், வாப்பட ஞாபகார்த்தமாக நான் வச்சுக் கொள்கிறேன். அது முடியாது. வாப்பட ஞாபகார்த்தமாக வாப்பட வச்சு அவங்களுக்கு வராசத்தது, அது அவங்களுக்கு எடுக்கிறாரு. நான் உம்மாவை கடைசி 4 வருஷமாக நான் தான் அவங்களுக்கு கஞ்சி கொடுத்து, நான் அவங்களை வைத்தியம் செய்து மருந்து கொடுத்து அவங்களை பாதுகாத்து பராமரித்து, உம்மோட நெக்லஸ் எனக்குத்தான், உம்மோட சவடி எனக்குத்தான், உம்மோட பிரேஸ்லெட் எனக்குத்தான் என்று யாருக்கும் பங்கு போட்டுக் கொள்ள முடியாது. அன்பானவர்களை பெற்றோர்களை பார்ப்பது கடமை, உபகாரம். ஆனால் அவர்களுடைய மௌத்துக்கு முன்னாலே எதிரும் தருகிறார்கள் என்று இருந்தால் அது கூடுதலோ குறைவோ அது கிஃப்ட். பெற்றோர்கள் மௌத்துக்கு முன்னால பிள்ளைகள்ல சரிசமமாக கொடுப்பது கடமை. அவர்கள் அதாவது ஏற்றத்தாழ்வு வைத்து கொடுத்தால் அதனுடைய பதில் அல்லாஹ்விடத்துல பெற்றோர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய அது கிஃப்டாக தருகிறார்கள். அப்ப அவங்க சரிசமமாக பிரித்தோ பிரிக்கலையோ அது அவங்களுடைய கிஃப்ட். மௌத்துக்கு பின்னால இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில தான் பிரிக்கப்பட வேண்டும். வராசத்துடைய பேச்சு ஒரு மனிதன் அல்லது ஒரு பெண்மணி மரணித்ததற்கு பின்னால்தான் உருவாகிறது. சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், நான அமெரிக்காவில் இருக்கிறாரு அல்லது ஜப்பான்ல இருக்கிறாரு, அவருக்கு இந்த பங்கு தேவையில்லை, அவனை விட்டுருங்க, அவன் அமெரிக்கா, அவன் யுஎஸ் சிட்டிசனாக இருக்கிறான், அவன் ஜப்பான்ல சிட்டிசனாக இருக்கிறான், அவனுக்கு இது தேவைன்னு யாருக்கும் முடிவு செய்ய முடியாது. என்ற தம்பி உம்மா வாப்பட விருப்பம் இல்லாம திருமணம் முடித்தான், அவனுடைய திருப்தி இல்லாம முடிச்சான், அதனால அவனுக்கு பங்கு கிடையாது என்று சொல்ல முடியாது. ஏன தங்கச்சி சின்ன புள்ள பருவ அடைந்துள்ள அவனுக்கு பங்கு கிடையாது, நான் அவளை பார்க்கிறேன் என்று யாருக்கும் பொறுப்பேற்க முடியாது. பார்க்கிறது கடமை, ஆனா அவர்களுக்கு சொத்து பிரிக்கப்பட வேண்டும், பங்குதாரிகளாக அவர்கள் ஆகுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த விஷயத்திலே மக்கள் அசமந்த போக்காக இருக்கிறார்கள், கரிசனை காட்டுகிறார்கள் இல்லை. இதில் அவர்கள் தான் விரும்பியவாறு ஒவ்வொருத்தரும் பங்கு வைத்துக் கொள்கிறார்கள். சில பாவங்கள் இருக்கின்றன, அதற்கு அழுது தொழுது மன்னிப்பு கேட்டு
அதை அந்த பாவங்களுக்கு பரிகாரம் தேட முடியாது. அந்த பாவங்களுக்குரிய பரிகாரம் செய்த பாவம், செய்த குற்றம் எதுவோ அதிலிருந்து மீட்சி பெற வேண்டும். யாருடைய சொத்தை எடுத்திருக்கிறேனோ, யாருடைய கடையை அபகரித்திருக்கிறேனோ, யாருடைய வீட்டை நான் எடுத்திருக்கிறேனோ, இதுக்கு தௌபா செய்து சரி வராது. இதை திருப்பி கொடுப்பதன் மூலமாக அவர் மரணித்து விட்டார். பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு அவனுடைய சொத்து போக வேண்டும். அன்பானவர்களுடைய இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 3 நபர்கள் பிரயாணம் செய்து ஒரு குகைக்குள்ளே அடைபடுகிறார்கள். ஒரு கல்லு அடைத்து விட்டது. அந்த 3 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். நாம் செய்த நல்ல கர்மங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி இந்த கல்லை அகற்றுவோம். அதில் ஒருவர் செய்த துஆதான், யா அல்லாஹ், நான் ஒரு முதலாளி, எனக்கு கீழே கூலிக்காரர்கள் இருந்தார்கள், வேலை செய்தார்கள், எல்லோரும் சம்பளம் எடுத்தார்கள். ஒருத்தர் சம்பளம் எடுக்காம போயிட்டாரு, திரும்பி வரவே இல்லை. பல ஆண்டு காலங்களுக்கு பின்னால திரும்பி வந்து பொஸ்ட கேட்கிறாங்க, எங்க சம்பளத்தை தாங்க. நான் சொன்னேன், குலுமா தரா மினல் அஜர் மினல் இப்லி வல் பக்ரி வல் ரஃபீகி. நான் சொன்னேன், இந்த ஒட்டகம், இந்த ஆடு மாடு, இந்த தோட்டம் துறவு, இதெல்லாம் ஓண்டதான் எடுத்துக்கோன்னு சொன்னேன். அவர் கேட்டாரு, என்ன போஸ் நீங்க ஜோக் அடிக்கிறீங்களா, பரிகாசம் செய்றீங்களா, அத்தஸ்தகஜி? நான் சொன்னேன், இல்ல இல்ல, ஓண்ட அந்த விட்டுட்டு போன சம்பளத்தால நான் என்ன வியாபாரத்துக்கு போட்டுட்டேன். அதுல பெருகித்தான் இந்த பட்டு எல்லாமே இந்த விவசாய பூமிகள்ல இருந்து, நிலங்கள்ல இருந்து, இந்த கால்நடைகள்ல இருந்து எல்லாம் எனக்கு அதன் மூலமாக வந்து கிடைத்தது. நீ இதை எடுத்துக்கோ, இது உனக்கு சொந்தமானது என்று நான் அவருக்கு கொடுத்தேன். சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. யா அல்லாஹ், நான் இது உனக்கு பொருத்தமாக செய்திருந்தால் நீ இதை கபூல் செய்து கொண்டு இந்த கல்லை அகற்று என்பதாக அவர்கள் துஆ கேட்க அந்த கல்லு அகல அவர்கள் மூவரும் வெளியே வருகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் தௌபா. இலங்கை நாட்டில 1931 இருந்து ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவ ஆட்சியின் கீழ் முஸ்லிம்களாகிய நாம் இருந்த காலம் தொடக்கம் எங்களுக்கு இஸ்லாமிய முறைப்படி இந்த வராசத்தை பிரிப்பதற்கு நாட்டில் சட்டம் தந்திருக்கிறார்கள். சுமார் 94 வருடங்களுக்கு முன்னால் நின்று. அன்பானவர்களே, ஆனால் இன்னும் இது சம்பந்தமான எந்த அறிவும் இஸ்லாமியர்களாகிய எங்களுக்கு கிடையாது. இதன் பக்கம் போவதும் கிடையாது. மௌத்துக்கு பின்னால கோட் 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 என்று சீரழிந்து இஸ்லாமியர்கள் ஒரு சகோதரன் என்னும் ஒரு சகோதரனை, ஒரு சகோதரி என்னும் ஒரு சகோதரியை, ஏன் தாயை கூட பந்தாடக்கூடிய நிலை இந்த வாரிசுரிமை சட்டத்தை தெரியாததன் காரணத்தினால, அவனுடைய விளைவினால இஸ்லாமியர்கள் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல நாயன் அல்லாஹ் இந்த இது போன்ற நிலைகள் இருந்து நம் அனைவர்களையும் காத்தருள்வானாக. புனிதமான 1447வது வருடமான இந்த ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கத்திலே இந்த இஸ்லாமியர்களின் பொது வருடத்தினுடைய முதல் ஜும்மாவிலிருந்து, முதல் நாளிலிருந்து விசேடமான ஒரு தௌபாவாக இந்த வாரிசுரிமை சம்பந்தமான எந்தெந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் இருக்கிறதோ அத்தனையையும் நாம் நீக்கிக் கொள்ள வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிப்பானாக. யாவது நமது பாவங்களை மன்னித்து தருவாயாக, குற்றம் குறைகளை மன்னித்து தருவாயாக, ஈரோடுகளின் வெற்றி பெற்ற கூட்டத்தை நம் அனைவர்களும் சேர்த்து தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.